இப்போ ஒரு ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க சார். அந்த வீட்ல பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் இவங்க வீட்ல யாருக்காவது உடம்பு முடியாம வந்துட்டே இருக்கும். எந்த நேரமும் பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு சரியாகும், அடுத்து ஒரு ஆளுக்கு ஏதாவது வந்துரும். படுத்த படுக்கையில யாராவது ஒரு ஆள் முடியாம இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் பிளாக் மேஜிக் காரணமா இருக்குமா? நான் எடுத்த உடனே நம்ம பிளாக் மேஜிக்ன்னு சொல்லிட முடியாது. ம். சரிங்களா? ம். ஒருத்தர் வீட்ல தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. எப்ப பார்த்தாலும் விரயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு மாந்திரீகம் தான் பண்ணப்பட்டிருக்கு, பிளாக் மேஜிக் தான் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம உடனே முடிவுக்கு வரக்கூடாது. குலதெய்வத்தினுடைய தோஷங்களா இருக்கலாம், இல்ல பூர்வா புண்ணிய கர்மாவின தோஷங்களா இருக்கலாம், இல்ல இடம் சரியில்லாம இருக்கலாம், மன சரியில்லாம இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க எடுத்த உடனே மாந்திரீகம் தான் வந்துரக்கூடாது. ஒரு கால் அப்படி அவங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, அத சோதிச்சு பார்க்கிறதுக்கு நெறைய முறைகள் இருக்கு. பசும்பால் பயன்படுத்தலாம், இல்ல சோதிடங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்களே உங்க சாமி கிட்ட உத்தரவு கேட்கிறது. பூவு, குங்குமம் கட்டி வச்சு பார்க்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள நீங்க கையாளுங்க. அதுல உங்களுக்கு திருப்தி இல்ல, பிரச்சனை இருக்கு அப்படின்னா, மருதாணி விதை பயன்படுத்துங்க. சாம்பிராணியில வந்து மருதாணி விதைய மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க. ஒரு 5, 6 நாள்ல மாற்றம் தெரியும். அதுலயும் மாற்றம் தெரியல அப்படின்னா, அதுக்கு பிறகு பிளாக் மேஜிக்ன்னு முடிவுக்கு வாங்க. இப்ப ஒரு காய்ச்சல் வந்துருச்சு நமக்குள்ள. எடுத்த உடனே அது வந்து கேன்சர்ன்னா முடிவுக்கு வர முடியும்? என்னம்மா காய்ச்சலுக்கும், கேன்சருக்கும் நெறைய வித்தியாசம் நெறைய இருக்கு. வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க டக்குன்னு ஆமா நமக்கு கேன்சர் வந்துட்டுனால முடிவு பண்ணக்கூடாது. அது டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி, அவரு குடுக்குற மருந்து மாத்திரைய எடுத்து அது கியூர் ஆயிருச்சு, சரியாயிருச்சுன்னா வெறும் காய்ச்சல் தான். அதுலயும் சரியாவலன்னா அப்புறம் இசிஜி இருக்கு, பிளட் டெஸ்ட் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, வேற வேற டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்புறம் தான் ஃபைனலுக்கு வருவாங்க. சரி இது வேற மாதிரியான நோயின்னு. அந்த மாரி ஒரு குடும்பத்துல நெறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நீங்க டக்குன்னு மாந்திரீகத்துக்கு வரக்கூடாது.